வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருக்குமே ரொனால்டோவை பிடிக்கும், தெரியும். யாருக்குமே இவர் தெரியாம இருக்காது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எல்லாருமே பெஸ்ட்டா விளையாண்டாலும் இவருடைய ஸ்டைல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனாலயோ என்னமோ தெரியல, இவர் மேல ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கு. பொதுவா தமிழ்நாட்டுல, இந்தியால அப்படின்லாம் சொல்ல முடியும். ஆனா இவரை மட்டும் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டை ஹார்ட் ஃபேன்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க. சரி, இப்போ இவர் இவ்ளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் வச்சிருக்காரு. அப்ப இவருடைய சம்பளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டா 39 லட்சம் ரூபாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன 39 லட்சம் ரொம்ப கம்மியா இருக்கேங்க அப்படின்னு நம்ம யோசிச்சா, ஒரு நிமிஷத்துக்கு அவர் அல் நஸாருடைய டீம்ல விளையாடணும் அப்படின்னா நிமிஷத்துக்கு 39 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்களாம். அப்போ இவருடைய ஒரு நிமிஷம் விளையாட்டு அப்படின்றது நிறைய பேருடைய லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நாள்ல ஓடியோ, ஒரு மாசம் ஓடியோ, இல்ல ஒரு வருஷம் ஓடியோ அவர் அந்த 39 லட்சத்த சம்பாதிக்கல. அவருடைய வாழ்நாள்ல அவரையே ட்ரெயின் பண்ணிக்கிட்டதுனால இவ்ளோ பெரிய ஆளா வளர்ந்திருக்காரு. குழந்தைங்கள்லாம் பொறந்த உடனே பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டியா இருக்கும் இல்லையா? ஆனா அந்த குழந்தைங்கள்லாம் வெளிய வந்தா ஒரு சில மணி நேரத்திலேயே 10 இன்ச் வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேள அந்த வளர்ச்சி அப்படியே தொடர்ந்து அவங்களுடைய லைஃப் லாங் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 16 அடி, 18 அடிலாம் ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயம். ஆனால் அது அப்படி வளர விடாது. இந்த 10 இன்ச் அப்படின்றது குழந்தை வெளிய வந்ததும் தேவைப்படக்கூடிய நியூட்ரிஷன் அண்ட் ஆக்ஸிஜன்லாம் வெளிய இருந்து கிடைச்சதுக்கு அப்புறமா படபடன்னு வளரக்கூடியது தான். ஆனால் அதுக்கப்புறமா அதோடைய வளர்ச்சி ரெஸ்ட்ரிக்ட் ஆக ஆரம்பிச்சுரும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர ஆரம்பிக்கும். மவுண்ட் எவரெஸ்ட். இந்த மவுண்ட் எவரெஸ்ட்ட கிளைம் பண்ணணும் அப்படின்னு நெறைய பேர் நினைப்பாங்க. நெறைய பேருடைய கனவு. யார் யாரெல்லாம் ஹில் கிளைம்பிங் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த மவுண்ட் எவரெஸ்ட்ட கண்டிப்பா நம்ம கிளைம் பண்ணணும். உச்சத்துல போய் நம்மளுடைய கொடிய வச்சுட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா எல்லாருமே ரெட் ஃபிளாக்ஸ் நெறைய பார்ப்பாங்க. அந்த ரெட் ஃபிளாக்லாம் பார்க்கும்போது ஒரு சில பேர் இது வழியா போயிட்டு வந்திருக்காங்க போல. இல்ல மவுண்டனுடைய பாதி தூரம் போயிட்டு வந்திருக்காங்க போல. நம்மளும் அந்த தூரத்த கடந்து போணும் அப்படின்லாம் நெறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. போகும்போதும், வரும்போதும் எங்கெங்கெல்லாம் அவங்க இறந்து போறாங்களோ, அங்கெல்லாம் அந்த கொடிய வச்சிருப்பாங்களாம். ஏன்னா, மவுண்ட் எவரெஸ்ட்ட கிளைம் பண்றன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வழியா ஏறிட்டோம் அப்படின்னு நெனச்சு ஏறுனாலும், இறங்கும்போது நெறைய பேர் உயிர விட்டுருக்காங்க. அதனாலேயே யார் யார் எங்கெங்க உயிர் விட்டுருக்காங்களோ, அது எல்லாத்தையுமே ரெட் ஃபிளாகா மார்க் பண்ணியிருப்பாங்க. இங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னு. அந்த மலையோடைய முக்கோணத்துல இருக்கக்கூடிய பாதியுமே ரெட் ஃபிளாகா தான் இருக்கும். அப்போ ஒரு மனுஷன் எப்படி ஏறுவான்? எப்படி இறங்குவான்? பூமியில பிறக்கக்கூடிய ஒரு மனுஷன் பூமியிலேயே வளர்ந்து அது அப்படியே உயிர் மாய்க்கிறது அப்படின்றது ரொம்ப ரேர் ஆயிருச்சு 2000க்கு அப்புறம். ஏன்னா, இந்த 2001க்கு அப்புறமா இந்த ஹிஸ்டரியே சேஞ்ச் ஆயிருச்சுன்னு சொல்லலாம். ஒரு மனுஷன் பூமியில பிறக்கிறான் அப்படின்னா, அவனுடைய வாழ்நாள் ஃபுல்லா பூமியிலே தானே கழிப்பான். ஆனா இப்படி இல்லாம, பூமிய விட்டு வெளிய போய் கழிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் 2001க்கு அப்புறமா தான் வந்துச்சு. ஏன்னா 2001க்கு அப்புறமா ஸ்பேஸ் ரிசர்ச்‌க்காக ஒரு சில ஹியூமன்ஸ் வந்து இப்போ வரைக்குமே ஸ்பேஸ்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கான ஸ்பேஸ் ஷிப்ல அத மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் அவங்களுக்கு எல்லா சர்விஸ் டெக்னாலஜியுமே தெரியும் அப்படின்றதுனால, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அத ரெக்டிஃபை பண்ணும் அப்படின்றதுக்காக, ஒரு ஹியூமன மட்டும் அங்கேயே வச்சிருப்பாங்க. இப்படி ஒரு டீமா போவாங்க. எப்படி பார்த்தாலும் முழுக்க முழுக்க பூமிய சார்ந்த மக்கள் பூமியிலேயே இருக்காங்க அப்படின்னு நம்மளால இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா பூமிய விட்டு கொஞ்ச நாள் வெளியவும் இருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் இல்லன்னு வச்சுக்கோங்க. இப்ப எத்தன பேர் நம்மளால படிச்சு பெரிய ஆள் ஆயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா நெறைய பேர் யோசிக்க தான் செய்வாங்க. முதல்ல யோசனை எதனால வரும்னா, தாமஸ் ஆல்வா எடிசனுக்கும் படிப்புக்கும் என்னப்பா சம்மந்தம்? தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு வேள பல்பு கண்டுபிடிக்கலன்னா, வேற யாராவது கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் அவர் அந்த டைம்ல கண்டுபிடிச்சதுனால தான் நெறைய பேர் படிச்சாங்க. நெறைய விஞ்ஞானிகள் உருவானாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா, நைட் டைம்ல யாராலயுமே படிக்க முடியாது. ரொம்ப இருட்டா இருக்கும்ல. ஆனா, அப்ப பல்ப கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி எப்படியாவது கஷ்டப்பட்டு எலக்ட்ரிசிட்டிலிருந்து எரியக்கூடிய ஒரு மின் விளக்க கண்டுபிடிச்சாரு தாமஸ் ஆல்வா எடிசன். ஆனா, அவரு சின்ன வயசா இருக்கும்போது, உங்க பையனுக்கு படிப்பே வரல. பேசாம நீங்க வேற எங்கேயாச்சும் போய் சேர்த்து விடுங்கன்னு நெறைய ஸ்கூல்ல மாத்தி மாத்தி விட்டாங்க. ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் வீட்லயே இருந்து படிச்சாராம். என்னென்னலாம் முடியுமோ அவங்க அம்மாவுடைய கைடன்ஸ்ல படிச்சதாவும், அவரு அப்படி படிச்சு தான் சின்ன சின்ன இன்வென்ஷன்ஸ்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 1000 இன்வென்ஷனுக்கு மேல வச்சிருக்காரு. அதுல உலக அளவுல உலகத்துக்கு ரொம்ப தேவையான அத்தியாவசியமான ஒண்ணா நம்ம எல்லாருமே இந்த பல்ப சொல்றோம். எந்த டீச்சர் "நீ வேணாம் போ" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்களோ, அதே டீச்சர் அதாவது அதே சப்ஜெக்ட்ல அவருடைய பேர் இடம்பெற்றிருக்கு அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம். சயன்ஸ் வரல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டவங்கலாம், இப்ப சயன்ஸ் படிக்கிற யாரா இருந்தாலும் தாமஸ் ஆல்வா எடிசன கிராஸ் பண்ணி தான் வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய விஞ்ஞானியா வளர்ந்துட்டாரு. லிண்ட்சே அப்படின்ற ஒருத்தருங்க, இவருக்கு வந்து ஒரு நார்மலான எஜுகேஷன் மட்டும் தான் இருக்கு. திடீர்னு பார்த்தோம்னா, இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு. நெறைய டாக்டர் கிட்ட கேட்குறாங்க. ஒவ்வொரு டாக்டருமே ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஆனா, யாருமே இதுக்கான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனே சொல்லல. "என்னடா இந்த பிரச்சனை இப்படி போயிட்டே இருக்கே, இத எப்புட்றா முடிக்கிறது?" அப்படின்னு சொல்லி, அவர் கொஞ்சம் கொஞ்சமா மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், மெடிக்கல் ஹிஸ்டரி, மெடிக்கல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சு, நெறைய சர்ஜன்ட்ட வச்சு, அவரே அவருக்கு செல்ஃபா ஆப்பரேஷன் பண்ண வச்சிருக்காராம். இது வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரி தான். இது வந்து நடந்து ரொம்ப நாள் ஆகுது. படிச்சத நம்மளே பண்ணி பார்ப்போம் அப்படின்லாம் அவர் பண்ணல. ரொம்ப புத்திசாலித்தனமா, இன்டெலிஜென்ட்டா
யார் யாரெல்லாம் பெரிய சர்ஜன்ட்டா இருக்காங்களோ, அவங்க எல்லாரையுமே ரென்ட்‌க்கு எடுத்து அவங்களுக்கு பே பண்ணி, அவங்கள இப்படி சர்ஜரி பண்ண வச்சு, அதுக்கப்புறமா அவர் உயிர் பிழைச்சிருக்காரு. டாக்டர்ஸ் நெறைய பேரு டயக்னோஸே பண்ணாத ஒரு விஷயத்த இவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி உலகமே இவர வியந்து பார்த்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.